ஜார்ஜியாவில் எம்பிபிஎஸ் படிக்கிறது எல்லாருமே ஈஸின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் ஒரு ட்ரூத் இருக்குது. ஸோ அதை சொன்னால் எல்லாமே ஷாக் ஆகிடுவீங்க. ஜார்ஜியாவில் அரௌண்ட் 30+ காலேஜஸ் இருக்குது. ஆனால் எல்லா காலேஜுமே சேஃப் இல்லை. எஃப்எம்ஜி பாஸ் ரேட் இருக்குது, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குது, அக்ரெடிட்டேஷன் இருக்குது, அப்புறம் அந்த அட்மாஸ்பியர் எப்படி இருக்குது, ஒரு காலேஜோட கிளினிக்கல் எக்ஸ்போஷர் எப்படி இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்து தான் நம்ம எந்த காலேஜில் சேரணுங்கிறத டிசைட் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவில் ஜார்ஜியாவில் டாப் கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் என்னென்னங்கிறது தான் பார்க்க போறோம். ஸோ ஆஸ் பர் 2024 ரிப்போர்ட் படி அந்த காலேஜோட ரியல் எஃப்எம்ஜி பாஸ் ரேட் எவ்வளோ, பிகாஸ் இன்னும் கவர்மெண்ட் 2025 லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணல. ஸோ ஆஸ் பர் 2024 வந்து நான் இந்த வீடியோ மேக் பண்றேன். ஸோ ஒரு காலேஜை சூஸ் பண்றோம்னா அந்த காலேஜ்ல என்னென்ன ப்ரோஸ் இருக்கு, என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. ஸோ ஹைப் இல்லாம ரியல் டேட்டாவை ஷேர் பண்றேன். சப்போஸ் நீங்க இப்போ காலேஜ் சூஸ் பண்ண போறீங்கன்னா இந்த வீடியோ லிட்ரலி உங்களோட 6 இயர்ஸ் இல்ல உங்களோட மெடிக்கல் கெரியரே இது வந்து சேவ் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரையும் பாருங்க. ஹாய் கைஸ், திஸ் இஸ் மதன். வெல்கம் பேக் டு மதன்ஸ் மெட் லைஃப். நான் எம்பிபிஎஸ் ஜார்ஜியாவில் பண்றதுக்கு எனக்கு யாருமே ஒரு கம்ப்ளீட் கம்பேரிசன் கொடுக்கல. நான் ரிசர்ச் பண்ண வரையும், எஸ்பெஷலி இன் தமிழ்மே நான் தேடின வரையும் எனக்கு அப்படி ஒரு கம்பேரிசன் கிடைக்கல. ஸோ நான் ப்ரீவியஸா சொன்ன எல்லா பாயிண்ட்ஸுமே கம்பைன் பண்ணி தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பிகாஸ் காலேஜ் செலெக்ஷன் இஸ் நாட் அ ஜோக். பிகாஸ் இது நம்மளோட 6 இயர்ஸோட ஸ்டடி பிளஸ் நம்மளோட எஃப்எம்ஜியை டிசைட் பண்றதுக்கான மேஜர் இதுதான் நம்ம ஒரு காலேஜ் எப்படி சூஸ் பண்றோங்கிறது. ஸோ நான் இந்த வீடியோவை 2 செக்ஷனா பிரிச்சிருக்கேன். ஒன்னு வந்து கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி, செகண்ட் வந்து பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ். அது மட்டும் இல்லாம எஃப்எம்ஜி ரேட் வச்சுமே நான் கம்பேரிசன் கொடுத்திருக்கேன். எந்தெந்த காலேஜ்ல நம்ம ஜாயின் பண்ணலாம், எந்தெந்த காலேஜ் அவாய்ட் பண்ணலாங்கிறதையும் கடைசியா சொல்லியிருக்கேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல வர அப்டேட்ஸ் அண்ட் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் எல்லாமே மிஸ் பண்ணாம பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் யூனிவர்சிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டிபிலிசி ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த காலேஜோட அக்ரெடிட்டேஷன்லாம் என்ன இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா WDOMS அப்ரூவல் இருக்கு, NMC அப்ரூவலுமே இருக்கு, ECFMG அந்த அப்ரூவலுமே இருக்கு, அண்ட் NCFE அந்த அக்ரெடிட்டேஷனுமே இந்த காலேஜ்க்கு எல்லாமே இருக்கு. ஸோ இவங்களோட எஃப்எம்ஜி பாஸ் ரேட்டுன்னு படி பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு வந்து 30.58% இருக்கு. ஸோ எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியர் ஆயிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அரௌண்ட் 703 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 2024 எஃப்எம்ஜி எக்ஸாம்க்கு வந்து அப்பியர் ஆயிருக்காங்க. ஸோ இவங்களோட பாசிட்டிவ்னு பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு வந்து பிக்கஸ்ட் ஹாஸ்பிட்டல் நெட்வொர்க் இருக்கு. ஸோ இவங்க வந்து ஒரு ஓல்டஸ்ட் பிராண்ட் அண்ட் பேஷண்ட் ஃப்ளோவுமே இந்த காலேஜ்ல நல்லா இருக்கு. நெகட்டிவ்னு படி பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப காலேஜ் வந்து கிரௌடா இருக்கும். ஸோ கிளாஸ் ரூம்ஸ் எல்லாமே ரொம்ப பெருசா தான் இருக்கும். ஒரு கிளாஸ் ரூமுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமா தான் இருப்பாங்க. ஸோ டீச்சிங் கன்சிஸ்டன்சியுமே வேரி ஆகும். நீங்க வந்து இந்த காலேஜ் கவர்மெண்டா இருக்கு, ஸோ நீங்க வந்து இந்த காலேஜ்ல அட்மிஷன் போடலாம்னு நினைப்பீங்க. பட் ஆனா எஃப்எம்ஜி ரேட் வந்து 30% தான் இருக்கு. ஸோ இதை விடையுமே பெட்டர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அதை தான் நெக்ஸ்ட் பார்க்க போறோம். அடுத்த காலேஜ் என்னன்னு பார்த்தோம்னா BSRSUங்கிற ஒரு காலேஜ் இருக்கு. ஸோ அந்த காலேஜோட அக்ரெடிட்டேஷன் என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம்னா NMC அப்ரூவல் இருக்கு, அடுத்து வந்து WDOMS அந்த அப்ரூவலுமே இருக்கு, NCFE அந்த அப்ரூவலுமே இருக்கு, ECFMG இந்த அப்ரூவல்லாம் என்னென்ன அப்படின்னு தெரியல அப்படின்னா இந்த அப்ரூவல் இருந்தா மட்டும்தான் அந்தந்த ஸ்டேட்ஸ்ல நம்ம வந்து அதோட என்ட்ரன்ஸ் எக்ஸாமா இருந்தாலும் சரி அது வந்து ஒரு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா மாதிரி நீங்க வச்சுக்கோங்க. ஸோ இவங்களோட எஃப்எம்ஜி பாஸ் ரேட் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 41.67% இருக்கு. டோட்டலா எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியர் ஆயிருக்காங்க அப்படின்னா 396 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்பியர் ஆயிருக்காங்க. ஸோ இவங்களோட பாசிட்டிவ்லாம் என்னன்னு பார்த்தோம்னா கவர்மெண்ட் காலேஜ்ல இவங்களோட எஃப்எம்ஜி பாஸ் ரேட் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு அண்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாவும் இருக்கு அண்ட் காம் சிட்டியாவும் இருக்கு. நெகட்டிவ்னு பார்த்தோம் அப்படின்னா இவங்களோட கிளினிக்கல் எக்ஸ்போஷர் கம்மியா இருக்கு. ஏன்னா இந்த காலேஜ் வந்து கோஸ்டல் சிட்டில இருக்கு. ஜார்ஜியாவோட கேபிட்டல் சிட்டி வந்து டிபிலிசி, பட் இந்த காலேஜ் வந்து பட்டுமில இருக்கு. ஸோ அதனால கிளினிக்கல் எக்ஸ்போஷர் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஸோ நீங்க பட்ஜெட் வைஸ் பாக்குறீங்க அப்படின்னா இந்த காலேஜ் ஓகே தான். பட் நீங்க ஒரு அகாடமிக் வைஸ் ஒரு கிளினிக்கல் எக்ஸ்போஷர் படி பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய காலேஜஸ் பின்னாடி இருக்கு. நெக்ஸ்ட் காலேஜ் வந்து அகாடமிக் வைஸ் ரொம்ப சாலிடா இருக்காங்க. ஸோ அது என்ன காலேஜ்ங்கிறது தான் பார்க்க போறோம். அது என்ன காலேஜ்னா ஸோ அடுத்த காலேஜ் வந்து TSU காலேஜ். ஸோ இதோட ஃபுல் ஃபார்ம் வந்து இங்க போட்டிருக்கேன் பாருங்க. ஸோ இந்த காலேஜோட அக்ரெடிட்டேஷன்லாம் என்னென்ன அப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா WDOMS இருக்கு, NMC அப்ரூவலுமே கூட, NCFE அப்ரூவலுமே இருக்கு அண்ட் ECFMG அந்த அப்ரூவலுமே இருக்கு. ஸோ இந்த காலேஜை பொறுத்தவரையும் இவங்களோட எஃப்எம்ஜி பாஸ் ரேட் என்னன்னு பார்த்தோம்னா 46.88% இருக்கு. இது ஏன் 46.88% இருக்குன்னா அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியரன்ஸ் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு. பிகாஸ் அவங்க 96 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் அந்த எக்ஸாம்ல அப்பியர் ஆயிருக்காங்க. ஸோ இவங்களோட பாசிட்டிவ்னு பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்து எஃப்எம்ஜில ரொம்ப கன்சிஸ்டன்டா இருக்காங்க. பிகாஸ் அவங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்களோட அகாடமிக் ரெப்புடேஷனுமே கொஞ்சம் அதிகமா இருக்கு. நெகட்டிவ்னு பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் சின்ன மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கிறதுனால அங்க வந்து அவங்களோட ஓன் ஹாஸ்பிட்டல்ஸ் அங்க கிடையாது. நான் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியிலே சொன்ன ஃபர்ஸ்ட்டுக்கு மட்டும் டிபிலிசி ஸ்டேட் யூனிவர்சிட்டியில மட்டும்தான் அவங்களோட ஓன் ஹாஸ்பிட்டல் இருக்கு. மிச்சம் எந்த கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியிலுமே அவங்களோட ஓன் ஹாஸ்பிட்டல்ஸ் கிடையாது.
ஸோ நீங்கள் கவர்மெண்ட்டில் அகாடமிக் வைஸ் பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா டிஎஸ்யூ தான். பட் ரியல் ட்விஸ்ட் எங்கே இருக்குது அப்படின்னா நிறைய ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸுமே இருக்குது. ஸோ அங்கே வந்து எஃப்எம்ஜி ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. லைக் ஒரு சில பிரைவேட் யூனிவர்சிட்டியில் 60+ பாஸ் ரேட்டுமே வச்சிருக்காங்க. ஒரு சில காலேஜில் 0% பாஸ் ரேட்டுமே இருக்கு. ஸோ அதெல்லாம் என்னென்ன காலேஜுங்கிறத அடுத்தடுத்து பார்க்க போகிறோம். எஃப்எம்ஜின்னு சொல்றேனே அப்படின்னா என்னங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும். எஃப்எம்ஜிங்கிறது என்னன்னா, நாம இப்போ மெடிக்கல் ப்ராட்ல படிக்கிறோம்னா நாம திருப்பி இந்தியாவில் வந்து ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எழுதுவோம். அதான் எஃப்எம்ஜிஇ. ஸோ அந்த எஃப்எம்ஜி பர்சன்டேஜ் வந்து எப்படி முடிவாகுது அப்படின்னா, இப்போ ஒரு காலேஜில் ஒரு 500 பீப்புள்ஸ் படிக்கிறாங்க. பட் அதில் வந்து 400 பீப்புள்ஸ் மட்டும்தான் எழுதுறாங்க அப்படின்னா, அந்த 400 பீப்புள்ஸ்ல யார் யார் பாஸ் ஆயிருக்காங்களோ அதை வச்சு மட்டும்தான் நம்மளோட பாஸ் ரேட் வந்து டிசைட் ஆகும். இந்த எஃப்எம்ஜி பாஸ் ரேட்டை வச்சு நம்ம எல்லாருமே டிசைட் பண்ணிட முடியாது. ஸோ எஃப்எம்ஜி பாஸ் ரேட்டுங்கிறது ஒரு கிரைட்டீரியா மட்டும்தான். பட் அதுதான் வந்து டிசைடிங் பாயிண்ட் கிடையாது. பட் எஃப்எம்ஜியை டிபெண்ட் பண்ற 3 திங்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா, டீச்சிங் குவாலிட்டி, ஸ்டூடெண்ட் குவாலிட்டி அண்ட் கிளினிக்கல் எக்ஸ்போஷர் எப்படிங்கிறது தான் அந்த எஃப்எம்ஜி வந்து டிசைட் பண்ணுமே தவிர்த்து, எஃப்எம்ஜி பாஸ் ரேட் வந்து நல்லா இருக்கு அப்படின்னா அந்த காலேஜ்ல வந்து நம்ம கண்ணை முட்டு ஜாயின் பண்ணக்கூடாது. ஸோ அடுத்த செக்ஷனுக்கு போகலாம், அதாவது பிரைவேட் யூனிவர்சிட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் பிரைவேட் யூனிவர்சிட்டி என்னன்னு பார்த்தோம்னா, பிஏயு இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டி பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இவங்களோட அக்ரெடிட்டேஷன்ல என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, WHO அப்ரூவல் இருக்கு, என்எம்சி அப்ரூவல் இருக்கு, அண்ட் WDOMS அப்ரூவல் இருக்கு, அண்ட் NCFE அப்ரூவல் இருக்கு, BAU குளோபல் அப்படிங்கிற ஒரு அப்ரூவலுமே இருக்கு இவங்களுக்கு, அண்ட் ECFMG அந்த அப்ரூவலுமே இவங்களுக்கு இருக்கு. ஸோ இவங்களோட எஃப்எம்ஜி பாஸ் ரேட் என்னன்னு பார்த்தோம்னா அரௌண்ட் 63.29% இருக்கு. பட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியரன்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. அரௌண்ட் 198 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் எக்ஸாமுக்கு வந்து அப்பியர் ஆயிருக்காங்க. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது இவங்களோட எஃப்எம்ஜி பாஸ் ரேட் வந்து கொஞ்சம் ஹையாக தான் இருக்கு. பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தோம்னா, இவங்களுக்கு வந்து டர்க்கிஷ் ஹாஸ்பிட்டல் எக்ஸ்போசர் இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் எஃப்எம்ஜிலுமே இவங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க கிட்ட ஹை அண்ட் லேப்ஸுமே கூட இருக்கு. நெகட்டிவ்னு பார்த்தோம் அப்படின்னா, இவங்களோட ஃபீஸ் வந்து கொஞ்சம் ஹையா இருக்கு. குவாலிட்டி தான் மேட்டர் அப்படின்னா ஸோ இந்த காலேஜை நீங்க சூஸ் பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பட்ஜெட்டாகவும் இருக்கணும். பட் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் வேணும் அப்படின்னா நெக்ஸ்ட் காலேஜ் அதை பற்றி தான் சொல்ல போறேன். ஸோ அடுத்த காலேஜ் என்னன்னு பார்த்தோம்னா SEU, அதாவது ஜார்ஜியன் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி தான் பார்க்க போறோம். ஸோ இவங்களுக்கு என்னென்ன அக்ரிடேஷன்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, NMC அப்ரூவல் இருக்கு, WDOMS அப்ரூவலுமே இருக்கு, NCFE அப்ரூவல் இருக்கு, அண்ட் ECFMG அந்த அப்ரூவலுமே இருக்கு. ஸோ இவங்களோட எஃப்எம்ஜி பாஸ் ரேட்னு பார்த்தோம்னா அரௌண்ட் 60.39% இருக்கு. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியரன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 154 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாமுக்கு வந்து அப்பியர் ஆயிருக்காங்க. பாசிட்டிவ்னு பார்த்தோம் அப்படின்னா, இவங்க மெடிக்கல் யூனிவர்சிட்டியில கொஞ்சம் பாப்புலரா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க வந்து பேலன்ஸ் தியரி பிளஸ் ப்ராக்டிகலுமே தராங்க. அது மட்டும் இல்லாம இவங்க கிட்ட குட் லேப்ஸுமே இருக்கு. நெகட்டிவ்னு பார்த்தோம் அப்படின்னா, இங்க வந்து காலேஜ் ரொம்ப கிரௌடடா இருக்கும். ஸோ அகாடமிக் வைஸ் இந்த காலேஜ் வந்து பெஸ்டா இருக்கும். SEU யூனிவர்சிட்டி வந்து உங்களுக்கு ஒரு பேலன்ஸ்ட் யூனிவர்சிட்டியா இருக்கும். பட் ஆனால் உங்களுக்கு வந்து கிளினிக்கல் எக்ஸ்போஷரும் வேணும், அகாடமிக் வைஸும் ஸ்ட்ராங்கா வேணும் அப்படின்னா நெக்ஸ்ட் பிரைவேட் யூனிவர்சிட்டி உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். பிகாஸ் அவங்க வந்து பிரைவேட் யூனிவர்சிட்டியிலே ஒரு ஓன் ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காங்க அப்படின்னா, அது யூரோப்பியன் யூனிவர்சிட்டி காலேஜ் மட்டும்தான் அவங்களோட ஓன் ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காங்க. ஸோ அந்த காலேஜ் பத்தி தான் அடுத்து பார்க்க போறோம். ஸோ அடுத்த யூனிவர்சிட்டி என்னன்னு பார்த்தோம்னா யூரோப்பியன் யூனிவர்சிட்டி தான். இந்த யூனிவர்சிட்டிக்கு என்னென்ன அக்ரிடேஷன் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, NMC அப்ரூவல் அண்ட் WHO அப்ரூவல் இருக்கு, அண்ட் WDOMS அப்ரூவலுமே இருக்கு, அண்ட் NCFE அப்ரூவலுமே இருக்கு, அண்ட் ECFMG அந்த அப்ரூவலுமே இருக்கு. இவங்களோட எஃப்எம்ஜி பாஸ் ரேட்னு பார்த்தோம் அப்படின்னா அரௌண்ட் 36% இருக்கு. ஏன் 36% இருக்கு அப்படின்னா, பிகாஸ் இந்த காலேஜ்ல இருந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாமுக்கு அப்பியர் ஆயிருக்கிறதுனால இந்த காலேஜோட பாஸ் ரேட் வந்து 36% தான் இருக்கு. அரௌண்ட் 460 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த காலேஜ்ல இருந்து எஃப்எம்ஜி எக்ஸாமுக்கு 2024ல அப்பியர் ஆயிருக்காங்க. பாசிட்டிவ்னு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இவங்க கிட்ட ஒரு ஓன் ஹாஸ்பிட்டல் இருக்கு. ஸோ அந்த ஹாஸ்பிட்டல் பேர் தான் ஜோஆன் ஹாஸ்பிட்டல். பிகாஸ் அந்த ஹாஸ்பிட்டல்ல கிளினிக்கல் எக்ஸ்போசர் அதிகமா இருக்கும், பேஷண்ட்ஸோட ஃப்ளோவுமே அதிகமா இருக்கும், அண்ட் அகாடமிக் வைஸுமே இவங்க தியரி பிளஸ் ப்ராக்டிக்கல் எல்லாமே கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம மாடர்ன் செட்டப்ல லேப்புமே இருக்கு. ஸோ இந்த காலேஜ் வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாகவே இருக்கும். நெகட்டிவ்னு பார்த்தீங்க அப்படின்னா எஃப்எம்ஜி தான். பட் ஆனால் அவங்க வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. 2025 லிஸ்ட் வந்ததுன்னா நமக்கு அந்த எஃப்எம்ஜி ரேட் என்னங்கிறது கிளியரா தெரிஞ்சிடும். டெவலப் ஆகுதா இல்லை டிகிரேட் ஆகுதாங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ நீங்க பிரைவேட் யூனிவர்சிட்டியிலே யூரோப்பியன் யூனிவர்சிட்டி ஒரு ஸ்ட்ராங்கான பேஸா இருக்கு, லைக் அகாடமிக் வைஸாகவும் சரி அண்ட் கிளினிக்கல் எக்ஸ்போஷர் வைஸாகவும் சரி. ஸோ வந்து பிரைவேட் யூனிவர்சிட்டியில யூரோப்பியன் யூனிவர்சிட்டி வந்து ஒரு ஸ்ட்ராங் ஆப்ஷனா கூட நீங்க வச்சுக்கலாம். அடுத்து சொல்ல போற காலேஜ் வந்து ஒரு டீசென்ட் ஒன் தான், பட் டாப் டயர்ல கிடையாது. ஸோ அடுத்த யூனிவர்சிட்டி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா CAU தான். ஸோ இந்த காலேஜுக்கு என்னென்ன அக்ரெடிட்டேஷன்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, WHO ஆர்கனைஸ்ட் இருக்கு, அண்ட் NMC அப்ரூவலுமே இருக்கு, அண்ட் NCFE அப்ரூவல் இருக்கு,
அண்ட் WDOMS அப்ரூவல் இருக்கு. ஸோ இது எல்லா அப்ரூவலுமே இந்த காலேஜ்க்குமே இருக்கு. இவங்களோட FMG ரேட் அப்படின்னு பார்த்தோம்னா அரௌண்ட் 33% வச்சிருக்காங்க. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியரன்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அரௌண்ட் 106 ஸ்டூடெண்ட்ஸ் தான் அப்பியர் ஆயிருக்காங்க. அண்ட் 106 ஸ்டூடெண்ட்ஸ்லயுமே 33%ங்கிறது ரொம்ப யோசிக்கக்கூடியதான். ஸோ அதனால இது ஒரு டீசென்டான காலேஜ் தான். இவங்களோட பாசிட்டிவ்னு பார்த்தோம் அப்படின்னா அகாடமி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு. நெகட்டிவ்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபெசிலிட்டிஸ்லாம் கொஞ்சம் மாடர்னா இல்ல, லைக் லேப்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் மாடர்னா இல்ல. ஸோ இந்த காலேஜ் ஒரு டீசென்டானது தான். பட் ஆனால் டாப் டயர்ல வராது. ஸோ நீங்க இங்க போனீங்கன்னா உங்களோட இண்டிபெண்டன்ட் ஸ்டடீஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்து டிசைட் பண்ணுங்க. CIU ஆப்ஷனுங்கிறது ஓகேயான ஆப்ஷன் தான். பட் நீங்க ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி ட்வைஸ் திங்க் பண்ணிட்டு காலேஜை ஜாயின் பண்ணுங்க. ஸோ அடுத்து சிட்டி கம்பேரிசன் தான் பார்க்க போறோம். லைக் டிபிலிசிக்கும் பட்டூமிக்கும் இருக்கிற கம்பேரிசன் தான். அதாவது டிபிலிசி சிட்டியோட கேபிட்டல் அண்ட் பட்டூமிங்கிறது கோஸ்டல் சிட்டி. ஸோ இந்த ரெண்டு இடத்துலயுமே உங்களுக்கு எந்த இடம் கரெக்டா இருக்குங்கிறத இந்த இடத்துல பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டிபிலிசி பத்தி பார்க்கலாம். டிபிலிசி தான் ஜார்ஜியாவோட கேபிட்டல். அங்க ஹாஸ்பிட்டல்ஸ் நிறைய இருக்கு, பேஷண்ட் ஃப்ளோமே அதிகமா இருக்கு, எக்ஸ்போஷர் ரொம்ப அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்லாம கொஞ்சம் ஃபீஸ் எக்ஸ்பென்சிவ் தான். பட் ஆனால் அஃபோர்டபுள் ரேட்ஸ்லயுமே நிறைய காலேஜஸ் அங்க இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்தியன் கம்யூனிட்டியுமே அங்க கொஞ்சம் பெருசு. ஸோ அதனால டிபிலிசி உங்களுக்கு ஏன் சூஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் கிளினிக்கல் எக்ஸ்போஷர் வேணும் அண்ட் எல்லாத்துலயுமே ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னா நீங்க டிபிலிசி ஸ்டேட்ல இருக்க யூனிவர்சிட்டிஸை சூஸ் பண்ணலாம். பட்டுமி கோஸ்டல் சிட்டி தான், காமன் பீஸ்ஃபுல்லா இருக்கும் அண்ட் சீப்பர், கிளீன் சிட்டி அண்ட் லெஸ் க்ரௌட் தான் இருக்கும். பட் ஆனால் அங்கே ஹாஸ்பிட்டல்ஸ் ரொம்ப கம்மி. அதனால உங்களுக்கு கிளினிக்கல் எக்ஸ்போஷர் அதிகமாக கிடைக்காது. பேஷண்ட் ஃப்ளோவுமே ஹாஸ்பிட்டல்ஸில் அதிகமாக இருக்காது. ஸோ அதனால காம்ப்ளெக்ஸ் கேஸ் வருதுமே ரொம்ப லிமிட்டாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு கிளினிக்கல் எக்ஸ்போஷர் வேணும், ஒரு காமன் பீஸ்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க பட்டுமியை சூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எந்தெந்த காலேஜை நம்ம அவாய்ட் பண்ணுங்கிறது தான் பார்க்க போறோம். லைக் ஒரு காலேஜ் இருக்கு அப்படின்னா அங்க எவ்வளோ FMG ரேட் இருக்கு, அதாவது ரொம்ப கம்மி, அரௌண்ட் ஒரு 20%க்கு ரொம்ப கீழே இருந்தது அப்படின்னா அந்த காலேஜை நீங்க சூஸ் பண்ணாதீங்க. அது மட்டும் இல்லாம அந்த காலேஜ்ல ஏதாவது ஒரு அப்ரூவல் இல்லைனாலுமே நீங்க ஜாயின் பண்ணாதீங்க. ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி அதெல்லாம் செக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணீங்க. நம்ம மேல சொன்ன அக்ரெடிட்டேஷன் எல்லா காலேஜுக்குமே இருக்கணும். அந்த இது இருந்தா மட்டும்தான் நம்ம எங்க போனாலுமே நம்ம ஒரு என்ட்ரன்ஸ் எழுதுறோம்னா அது எலிஜிபிள் இருக்கும். நம்ம எதுவுமே எலிஜிபிள் இல்லாம போனோம் அப்படின்னா நம்ம எந்த எக்ஸாம் போனாலுமே நம்மளால எக்ஸீல் பண்ண முடியாது அண்ட் டாக்டராகவும் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. ஸோ ஒரு சில காலேஜில் FMG ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கு. ஸோ அது என்னென்ன காலேஜுங்கிறத இந்த ஸ்க்ரீன்ல லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை செக் பண்ணுங்க. ஸோ நீங்கள் இப்போ ஃபீஸ் ரொம்ப சீப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃபியூச்சரில் நீங்கள் ரொம்ப செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால அதை முடிவு பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணுங்க. ஸோ அடுத்து யாராருக்கு ஜார்ஜியா செட் ஆகும், யாராருக்கு ஜார்ஜியா செட் ஆகாதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் யாராருக்கு செட் ஆகாதுங்கிறது பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளின் வேணும். நெக்ஸ்ட் US ரொட்டேஷன் கம்பல்சரி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, அடுத்து கேம்பஸ்குள்ளே நீங்கள் ஹாஸ்டல் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, அடுத்து உங்களுக்கு ஒரு FMG கோச்சிங் ரொம்ப ஹெவியா இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றீங்க. நீங்க ஒரு இண்டிபெண்டன்ட் ஸ்டடி இல்லாம நீங்க யாரையோ டிபெண்ட் பண்ணி தான் ஸ்டடி பண்ணுவீங்க. அப்படியெல்லாம் இருந்தீங்கன்னா ஜார்ஜியா உங்களுக்கு செட் ஆகாது. யாராருக்கெல்லாம் ஜார்ஜியா செட் ஆகுங்கிறது தான் பார்க்க போறோம். பட்ஜெட்டா படிக்கணும்னு நினைக்கிறவங்க, இண்டிபெண்டா நம்மளால முடியும் அப்படின்னு நினைச்சு படிக்கிறவங்களுக்கு அண்ட் சேஃப் என்விரான்மெண்ட் ப்ரிஃபர் பண்றீங்க அப்படின்னா, ஃபீஸுமே மாடரேட்டா இருக்கணும் அண்ட் கிளினிக்கல் எக்ஸ்போஷருமே அதிகமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ஜார்ஜியா ஒரு குட் ஆப்ஷனா இருக்கும். ஸோ ஃபைனலாக ஒரு சம்மரி மாதிரி பார்த்துடலாம். எந்த எலிஜிபிலிட்டிக்கு எந்த காலேஜ் உங்களுக்கு ஓகேவா இருக்கும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எல்லாத்துலேயுமே பெஸ்ட்டாக இருக்கணும், ஓரளவுக்கு மாடரேட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா SCU யூனிவர்சிட்டியுமே நீங்கள் சூஸ் பண்ணலாம். TSU யூனிவர்சிட்டியும் BSR RU யூனிவர்சிட்டியுமே நீங்கள் சூஸ் பண்ணலாம். கவர்மெண்ட் டேக் வேணும் அப்படின்னா பிரைவேட் யூனிவர்சிட்டியில் கிளினிக்கல் எக்ஸ்போஷருமே அண்ட் அஃபோர்டபுள் ஃபீஸில் அண்ட் அகாடமிக் வைஸ்லையுமே எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா BAA யூனிவர்சிட்டியும் யூரோப்பியன் யூனிவர்சிட்டியுமே நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஒரு பட்ஜெட் ஆப்ஷன் வேணும் அப்படின்னா BSR SU காலேஜை சூஸ் பண்ணலாம். அண்ட் ஒரே ஒரு அவாய்ட் ஜோன் அப்படி என்னன்னு பார்த்தோம்னா FMG ரேட் 25% கீழே ஒரு காலேஜ்ல இருக்கு அப்படின்னா அந்த காலேஜ்ல தயவு செஞ்சு ஜாயின் பண்ணாதீங்க. உங்க ஃபியூச்சர் தான் கொஸ்டின் மார்க் ஆகும். அவ்வளவுதான், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோல சொன்னது ஒரு ஹைப்பு கோசரமோ இல்லை ஒரு ப்ரொமோஷன் கோசரமோ கிடையாது. நாம ஒரு அப்ராட்ல யூனிவர்சிட்டி ஜாயின் பண்ண போறோம்னா நான் என்னோட ரியல் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், ஸோ அதெல்லாம் உங்களுக்கு ஆகாம இருக்கணும்னு தான் இந்த வீடியோ நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ நம்ம சேனல்லுமே நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். லைக் ஒரு கன்சல்டன்சி எப்படி சூஸ் பண்ணுறது, ஒரு கன்சல்டன்சி சூஸ் பண்ணால் அவங்க சைட்லேருந்து நமக்கு என்னென்ன பண்ணுங்கிறது ஒரு டீட்டெயில்டாக 2 வீடியோ பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் என்னோட கன்சல்டன்சி என்னங்கிறதையும் ஒரு வீடியோவில் ரிவீல் பண்ணியிருக்கேன்.
ஸோ அதெல்லாம் சேனல்ல இருக்கு. ஸோ செக் பண்ணி பாருங்க. நம்ம இந்தியால இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னலாம் பண்ணியிருக்கணுங்கிறது ஒரு பிளேலிஸ்டா தனியாக கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோட எண்டில் பிளேலிஸ்ட் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ அதையுமே செக் பண்ணி பாருங்க. நம்ம சேனல்ல வர அப்டேட்ஸ் அண்ட் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் எல்லாமே மிஸ் பண்ணாம பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ see you in next video. This is Madan's Med Life.